ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேச வந்த விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கிற முழுமையை பற்றி பேச போகிறேன். எல்லாமே முழுமையாக இருக்குது. நம்ம வாழற வாழ்க்கை, நம்ம செய்கிற செயல், நம்மளுக்கு நடக்கிற விஷயம், நம்மளை சுற்றி நடக்கிற கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய வாழ்க்கையில் வாழற விதம், ஒன்றுக்கு ஒன்று ஒரு கோர்வை இருக்கும், ஒரு முழுமை இருக்கும். அது நம்மளுக்கு முழுமையாக சில விஷயம் வாழ்க்கை கூட முழுமையாக இல்லைன்னு நம்ம நினச்சா கூட அந்த முழுமை இல்லாத தன்மையை கூட ஒரு முழுமையோடு தான் இறைவன் நம்மளை படைத்தவங்க செஞ்சுருக்காங்க. இதை பார்க்குற கண்ணோட்டம் இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம புலம்புறோம், நம்மளுக்கு எல்லாமே முழுமையோடு இல்லை, பர்ஃபெக்ஷன் இல்லை, நம்ம வாழ்க்கை இன்னும் மேன்மையாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழற விதமும் சொல்கிறாங்க, கர்மத்தை பற்றி சொல்கிறாங்க. நாம் தான் அந்த வாழ்க்கையை இந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே ஒரு முழுமை தான். அதை நாம் புரிஞ்சுக்கணும். இதை இன்னும் ஒரு படி மேலே போய் நான் குறிப்பிடணும்னா கேட்டிங்கன்னா, நாம் உணர்கிற அன்பு, ஓகேவா, ஒரு சிம்பிளான விஷயம் அன்புங்கிற விஷயம். அந்த அன்புங்கிற விஷயத்தை உணர்றதுக்கு எவ்வளோ ஒரு முழுமைத்தன்மை வேணும்னு தெரியுமா உங்களுக்கு? நம்மளுடைய இதயம் ஃபஸ்ட்டு அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது கடவுளுடைய ஃப்ரீக்வன்சி, அந்த அன்புங்கிற ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அதை ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் நம்மளால் அந்த அன்புங்கிறதையே உணர முடியும். அந்த அன்பை உணர்றதுக்கு, இதை முழுமையடைய வைக்கிறதுக்கு பல விதத்துலேயும் நம்மளுக்கு இன்னமும் புரியாத விதத்தில் பல தேவதைகள், பல கடவுளுடைய காப்பாளர்கள், ஆன்மீக உதவியாளர்கள், தேவதைகள், இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு அன்பை நம்ம உணர்றோன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம பாட்டுக்கு ஒரு அன்பு நம்ம உணர்றோன்னா அவ்வளோதான், நம்ம சந்தோஷமாயிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அது எப்படி நம்மளுக்கு வந்தது, அது எப்படி நம்மளோட இதயத்தில் உருவாச்சு, அந்த மெக்கானிசம்லாம் நம்மளுக்கு தெரியாது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதே போல் அமைதிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதை உணரணும் நம்ம எல்லாரும் அலையிறமே தவிர அது எப்படி வருது, அது எப்படி அன்புலேருந்து வித்தியாசப்படுது. அது ஒரு வித்தியாசமான உணர்வு தானே. இந்த அளவுக்கு ஒரு அறிவுத்தன்மை யாருக்கு இருக்கும்? நம்மளாலாம் இந்த அளவுக்கு அதை படைக்க முடியுமா? இந்த வித்தியாசத்தை செய்ய முடியுமா நம்மளால்? கடவுளால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். கடவுளுடைய படைப்புத்தன்மை தான் இதெல்லாம் செய்யக்கூடியது. இது எவ்வளோ முழுமையான விஷயம். ஒரு அமைதிங்கிற ஒரு முழுமை, அது முழுமை அடைந்த ஒரு உணர்வு. ஒரு அன்புங்கிறது ஒரு முழுமை அடைந்த ஒரு உணர்வு, அற்புதமான உணர்வுகள். இதெல்லாம் நம்மளுக்கு உணர்றோன்னா அது முழுமைத்தன்மை அடைந்திருக்குன்னு அர்த்தம். அதை அடையிறதுக்கு அவ்வளவு வேலை நடக்குது இந்த பிரபஞ்சத்தில். இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ஒரு இது நான் சொன்னது ஒரு உணர்வு தன்மையில் சொன்ன அந்த முழுமையை பற்றி. நம்மளுடைய இந்த உலகத்துலேயும் பார்த்திங்கன்னா பல விஷயம் முழுமைத்தன்மையோடு தான் இருக்குது, கோர்வை தன்மையோடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, வண்டியில் போகல புகை வருது, அந்த புகையை அதே இடத்துல நிற்காமல் அதை காற்று அசைச்சு அதை அதுக்கப்புறம் மேலும் அது ஒன்றும் இல்லாமல் அது விஷத்தன்மை இல்லாமல் ஆக்கிறதுக்கு பல ஜீவராசிகள், பல விஷயங்கள் நடக்குது. ஓகேங்களா? வெறும் இந்த கண்ணுக்கு தெரிகிற ஜீவராசிகள் மட்டும் வேலை செய்யலை, கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் இவங்கெல்லாமும் வேலை செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு ஒழுங்குத்தன்மையை இந்த பிரபஞ்சத்துக்கு இவங்க எல்லாரும் கொண்டு வராங்க. அதுக்கு எவ்வளோ பாடுபடணும், எவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது. சுற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை நடக்குது. அதெல்லாத்தையும் செய்கிறது இவங்க எல்லாரும் தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக நிறையா ஜீவராசிகள் செய்கிறாங்க. வெறும் இந்த உலகத்தில் வாழற ஜீவராசிகள் இல்லை, நான் சொல்கிறது இந்த தேவதைகள் மாதிரி இருக்கிறவங்க. அவங்க பேரெலாம் கூட நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. இதை தான் நான் உணர்த்தணும்னு நினச்சேன். நான் இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் ஒரு டிவி போட்டால் டிவி ஓடுது அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஒரு லைட்டு சுவிட்ச் ஆன் போட்டோடனே, சுவிட்ச் போட்ட உடனேவே லைட் எரியுது, ஒரு ஃபேன் ஓடுது. இதை மனிதர்கள் கண்டுபிடித்தாங்க. அவங்களும் அதை ஒழுங்குத்தன்மையை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இதை போட்டால் இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் அது நடக்கும், அதுக்கப்புறம் இது நடக்கும், இது அப்புறம் கரண்ட்டு வரும், எலக்ட்ரிசிட்டி மிங்கிள் ஆகும், அதுக்கப்புறம் தான் இது சுழல ஆரம்பிக்கும், அது காற்று எப்படி வரும். இது ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ வேலை இருக்குது.
இதுக்கு எவ்வளோ ஒழுங்குத்தன்மை தேவை. அதே போல் தானே இருக்கும் நம்ம பிரபஞ்சத்தில் நடக்கிற எவ்வளவோ விஷயம், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறது கூட அதுக்கு கூட நிறைய தேவதைகள் இவங்கெல்லாம் வந்துட்டு உதவி செய்வாங்க. ஓகேங்களா? இந்த ரூமில் உட்காடுறோம், நிறைய விஷயம் சொல்லவே முடியாது, கணக்கிட முடியாது. அதை வந்து யோசிங்கன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்பினது அதை தான் சொல்ல விரும்பினேன். வந்து அதெல்லாமும் யோசித்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமான விஷயம்ன்ட்டு புரியும் உங்களுக்கு. நம்மளை எதுக்குன்னா நான் முக்கியமாக என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த தேவதைகளை நம்ம வந்து கும்பிடணும், நன்றி சொல்லணும். பல விஷயம் நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிகழ்த்தி காட்டுறாங்கன்றதுக்கு அதுக்கு நன்றி சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் இதை தான் நான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், பாய்.